செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் RJ பிரீத்தி. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. எழுத்தாளர் எழில் அன்பின் உயிரூற்றாய் வந்தாய். அத்தியாயம் 7. ஆகிற்று. விதுலா இறந்து 15 நாட்களுக்கு மேல் கடந்திருந்தன. ஆனாலும் அந்த வீடு இன்னும் இயல்பிற்கு திரும்பி இருக்கவில்லை. இயந்திரத்தனமாக நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தாலும் விஸ்வாமித்திரனுக்கு மட்டும் நாட்கள் மனைவி இறந்த நாளோடு நின்றுவிட்டிருந்தது. மனைவிக்கு காரியம் செய்ய வெளியே சென்றவன் அதன் பிறகு வந்த நாட்களில் தானும் மனைவியும் வாழ்ந்த மாடியில் இருந்த தங்கள் அறையிலேயே அடைந்து கிடந்தான். கவிதாதான் அரும்பாடுபட்டு மகனை சிறிதாவது உணவு உண்ண வைத்துக் கொண்டிருந்தார். அதை உண்ண வைக்கவே அவருக்கு பெரும் போராட்டமாக இருந்தது. அவனின் மகளுக்காகவாவது அவன் தன் துக்கத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று சொல்லியே சிறிது சாப்பிட வைத்துக் கொண்டிருந்தார். கண்களில் ஜீவனே இல்லாமல் கண்களை சுற்றி கருவளையம் விழுந்திருக்க, மழிக்க மறந்த தாடையில் ரோமங்கள் முள்ளாக அரும்பியிருக்க, ஆளோ சற்று இளைத்து எப்போதும் விட்டத்தை வெறித்த வண்ணம்தான் படுக்கையில் கிடந்தான். அவனுக்கு தட்டில் உணவை எடுத்து வந்த கவிதா மகன் இருந்த நிலையை பார்த்து கண் கலங்கினார். என்னதான் ஆறுதல் வார்த்தைகள் பல சொல்லி தேற்றினாலும் இன்னும் மகன் தன்னை தேற்றி இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பவில்லையே என்ற வருத்தம் அவருக்கு நிறையவே இருந்தது. முன்போல கம்பெனி என்று ஓடிக்கொண்டிருந்த மகன் இப்போது வீடோடு முடங்கிக் கொண்டிருப்பதை பார்க்க அந்த தாய்க்கு சகிக்கவில்லை. விதுலா வீட்டை விட்டு போயிருந்த சமயமாவது போனிலாவது கம்பெனி வேலையை கவனித்துக் கொண்டான். ஆனால் இப்போது கம்பெனி என்று ஒன்று இருப்பதையே மறந்துவிட்டவன் போல இருந்தான். அவனின் இழப்பு பெரியதுதான் என்று புரிந்ததால்தான் இன்னும் சிறிது நாட்கள் அவன் போக்கிலேயே விட்டு பிடிப்போம் என்று விட்டிருந்தார் கவிதா. அவர் கதவை திறந்து உள்ளே வந்த சத்தத்திற்கு கூட அவன் திரும்பி பார்க்கவில்லை. அதிலேயே அவன் நினைவு எல்லாம் இங்கே இல்லை என்று அவருக்கு புரிந்தது. அவரிடமிருந்து வருத்தமான பெருமூச்சு எழுந்தது. கட்டில் அருகில் சென்று விஸ்வா என்றழைத்தார். அவன் அப்போதும் திரும்பி பார்க்காமல் இருக்க, விஸ்வா திரும்புப்பா, சாப்பிடலாம் என்று மீண்டும் சற்று உரக்க குரல் கொடுத்தார். கனவிலிருந்து விழித்தவன் போல திடுக்கிட்டு விழித்து அன்னையின் புறம் திரும்பினான் விஸ்வா. என்ன என்பது போல அன்னையை நிதானமாக பார்த்தான். சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் விஸ்வா, எழுந்து கையை கழுவிட்டு வா, சாப்பிடலாம் என்றார். எனக்கு வேண்டாமா என்றவன் அவ்வளவுதான் பேச்சு என்பது போல அவருக்கு முதுகை காட்டிக்கொண்டு திரும்பி படுத்து விட்டான். அவருக்கு அலுப்பாக இருந்தது. ஒவ்வொரு வேளை உணவு உண்ணவும் இதே வேண்டாம் என்ற பாட்டு கேட்டு அவருக்கு இப்பொழுது எரிச்சலாக கூட வந்தது. சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிக்காத விஸ்வா, வாழ வேண்டிய வயசுல இப்படி வாழ்க்கையை இழந்தவன் போல முடங்கி கிடைக்காம ஆக வேண்டியதை பாரு, இப்போ எழுந்து சாப்பிடு என்றார் சற்று கடினத்துடனே. அவரின் புறம் நிதானமாக திரும்பி படுத்தவன், வாழ்க்கை துணையை இழந்தா வாழ்க்கையே இழந்தது போலதானம்மா, நான் என் வாழ்க்கைய தொலைச்சிட்டு தானே நிற்கிறேன் என்றான் விரக்தியுடன். சட்டென்று சூடாக சொல்ல வேண்டும் போல கவிதாவிற்கு நாவு துடித்தது. மகனுடன் மட்டும் உண்மையாக வாழ்ந்திருந்தால் மருமகளின் இழப்பு அவரை பெரிதாக தாக்கியிருக்கும். ஆனால் மகனுக்கு துரோகம் செய்துவிட்டு சென்றவளின் இழப்பு அவரை பாதிக்கவில்லை. அதோடு மகன் இப்படி துரோகம் செய்துவிட்டு போனவளை நினைத்து உருகுவதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனாலும் வெடுக்கென்று கேட்க முடியாமல் மனைவி மீது மகன் வைத்திருக்கும் நம்பிக்கை அவரின் நாவை அடக்க வைத்தது. உன் பொண்டாட்டி மட்டுமே உனக்கு வாழ்க்கை இல்லை, உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா விஸ்வா, முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோ. அந்த பிள்ளைக்கு அம்மாதான் இல்லாம போயிட்டா, ஆனா இப்போ தகப்பம் இருந்தும் இல்லாதவ போல இருக்காளே, அவளை சமாளிக்க முடியாம நாங்க ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அதையெல்லாம் நினைக்காம, உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிக்காம இப்படி நீ உனக்குள்ளேயே முழுகி இருக்கலாமா? வெளி உலகத்தை பாரு விஸ்வா, உன் பொண்ணை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாரு என்றார். அவரின் வார்த்தைகள் அவனின் மனதை தாக்கியது. மனைவியின் நினைவில் குழந்தையை அவன் கவனிக்கவில்லை. அம்மா பார்த்து கொள்வார்கள் என்று
அவன் தன் நிலையிலேயே முழுகிப் போயிருந்தான். இப்போது அன்னை சுட்டி காட்டியதும் சுருக்கென்று இருந்தது. படுக்கையில் இருந்து எழுந்து அமர்ந்தவன், அம்மா ரூபிக்குட்டி இப்ப எங்க, நான் பார்க்கணும் என்றான். பார்க்கலாம், நானே தூக்கிக்கிட்டு வரேன், அதுக்கு முன்னாடி சாப்பிடு என்றார் கராராக. ரூபிய பார்த்துட்டு அப்புறம் சாப்பிட்றேம்மா என்றான் மகன் பிடிவாதமாக. உன் பொண்ணுதான் எங்களை படுத்தி எடுக்கிறான்னா நீ அதுக்கு மேல இருக்க விஸ்வா என்று சலித்து கொண்டார். அவரை அமைதியாக பார்த்தவன் ஒன்றும் பேசாமல் கைகளை கழுவி விட்டு வந்து அன்னையின் கையில் இருந்த உணவை வாங்கி வேகமாக உண்டான். அப்போதுதான் கவிதாவிற்கு நிம்மதி பெருமூச்சு வந்தது. மெதுவா சாப்பிட்றா என்றார் வாஞ்சையாக. ரூபி என்ன தேடினாலாமா? உணவை உண்டு கொண்டே கேட்டான். தேடாம இருப்பாளா? பிரகதி, பிரவீன், யது எல்லாம் சேர்ந்து அவளுக்கு விளையாட்டு காட்டிதான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம் என்றார். என்று கேட்டுக்கொண்டவன் உண்டு முடித்து தட்டை அன்னையிடம் கொடுத்துவிட்டு கையை கழுவிக்கொண்டு வந்தான். நான் போய் ரூபியை தூக்கிக்கிட்டு வரேன் என்று கவிதா கிளம்ப, நானும் கீழே வரமா என்றான். கவிதாவின் முகம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது. அறைக்குள்ளேயே அடைந்து கிடக்கும் மகன் தானே கீழே வருவதாக சொன்னதில் அகமகிழ்ந்து போனார். வாப்பா வா என்று ஆர்வத்துடன் அழைத்து கொண்டு மகனுடன் கீழே சென்றார் கவிதா. அன்னையுடன் விஸ்வா கீழே இறங்கி வந்தபோது வரவேற்பறையில் யாரும் இருக்கவில்லை. ரூபி எங்க இருக்காமா? பார்வையை சுழல விட்டு கொண்டே கேட்டான். பிரகதி ரூம்ல தான் இருக்கா. எதுவும் பிரகதியும் தான் விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ சோஃபால உட்காரு, அவ என்ன செய்யறான்னு பார்த்துட்டு தூக்கிட்டு வந்துடுறேன் என்றவர் பிரகதியின் அறையை நோக்கி சென்றார். சிறிது நேரத்தில் ரூபினியின் ஜொல்லு வடிந்த ஈரமான வாயை துடைத்து விட்டு கொண்டே அவளை தூக்கி வந்தார் கவிதா. இந்தா விஸ்வா என்று பேத்தியை மகனிடம் நீட்டினார். ரூபிக்குட்டி என்று ஆசையுடன் அழைத்து அவன் கையை நீட்ட தந்தையை பார்த்ததும் வேகமாக அவனிடம் தாவினாள் ரூபினி. தந்தை சிறிது நாட்கள் தன்னை சரியாக தூக்காததினாலோ என்னவோ அவனின் மீது கோபம் கொண்டவள் போல் அவனின் கன்னத்தை கடிக்க முயன்றாள். மூக்கை பிஞ்சு கைகளால் சுரண்டினாள். முகத்தில் சட்டென்று அடித்தாள். தலைமுடியை பிடித்து சுள் என்று இழுத்தாள். மகள் கொடுத்த தண்டனையை கண்களை மூடி சுகமாக வாங்கிக் கொண்டான் விஸ்வா. அப்பா உன்னை தூக்கலன்னு கோவமா குட்டிமா? சாரிடா என்று மனமுவந்து மன்னிப்பு கேட்டவன் தன் குழந்தையின் கன்னத்தில் முத்தமிட்டான். பதிலுக்கு அவளும் அவனின் கன்னத்தை ஈரப்படுத்தினாள். தாடை ரோமங்கள் அந்த பிஞ்சு உதடுகளை பதம் பார்க்க அவனின் முகத்தை தள்ளிவிட்டாள். உன் தாடி குத்துது போல இருக்கு விஸ்வா, அதான் உன்னை தள்ளி விடுறா. அவர்களை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த கவிதா சொல்ல, என் செல்லமாக்கு குத்துதாடா, அப்பா நாளைக்கு ஷேவ் பண்ணிடுறேன், அப்புறம் என் ரூபி குட்டிக்கு குத்தவே குத்தாது என்று மகளை கொஞ்சினான். அவன் சொன்னது புரிந்தது போல அவன் முகம் பார்த்து சிரித்தாள் குழந்தை. தன் மழலையின் சிரிப்பில் தன் மனபாரம் குறைவதை உணர்ந்தான் விஸ்வமித்ரன். மகளை தன் மடியில் இருத்திக் கொண்டு அவளின் கையை முகத்தை மென்மையாக தடவி கொடுத்தான். தன் உதிரத்தின் முத்து, தன் விதுலாவின் முக வடிவமானவள் தன் கையில். என்னை விட்டு இப்படி சென்று விடுவாய் என்றுதான் உன்னைப் போலவே நம் மகளை பெற்று எனக்கு தந்துவிட்டு சென்றாயோ? மனைவியிடம் மானசீகமாக கேட்டுக்கொண்டான். மகள் உருவில் நீ இருந்தாலும் எனக்கு நீயும் வேண்டும் என்பது உனக்கு எப்படி மறந்து போனது விதுமா? வலியுடன் மனைவியிடம் கேட்டுக்கொண்டான் விஸ்வா. மகளை மடியில் வைத்துக்கொண்டு ஏதோ யோசனையுடன் சோகத்தில் ஆழ்ந்திருந்தவனை பிரகதியின் அறை வாசலில் நின்று பார்த்து கொண்டிருந்தாள் யதுநந்தினி. அவனின் சோகமும் அவன் முகத்தில் தெரிந்த வலியையும் அவளின் மனதை பிசைந்தது. அண்ணா ரொம்ப பாவம்ல, அண்ணி போன பிறகு ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு, அவர் முகத்துல ஜீவனே இல்லை என்று அவள் அருகில் நின்றிருந்த பிரகதி வருத்தத்துடன் சொன்னாள். ஆமோதிப்பது போல தலையை அசைத்தாள் யதுநந்தினி. அண்ணியோட இறப்புல இருந்து எப்படி அண்ணா மீண்டு வர போறாரோ தெரியல. முன்னாடியெல்லாம் பம்பர மாதிரி சுழண்டுகிட்டே இருப்பாரு. இப்போ அறைக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாங்க. நம்ம வீட்டுல இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. வீடு எப்பவும் சோகத்திலேயே மூழ்கி கிடக்குது. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து சிரிக்க கூட பயமா இருக்கு. நம்ம குடும்பத்து மேல யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல என்று பிரகதி வேதனையுடன் சொல்லிக்கொண்டே போக ஆறுதலுடன் அவளின் கையை பிடித்தாள் யதுநந்தினி. அவளுக்கும் மிகுந்த வேதனையாக தான் இருந்தது. எதிர் வீட்டில் இருந்தாலும் தாங்கள் ஒரே குடும்பம், ஒன்றாக பிறந்து வளர்ந்தவர்கள்,
வீட்டிற்கு பெரிய மகன் என்று விஸ்வா சற்று தள்ளி இருந்தாலும் சித்தப்பா பிள்ளைகளோடு அத்தை மகளான அவளையும் அக்கறையுடன் தான் பார்த்து கொள்வான். தொழிலுக்கு போன பிறகுதான் அவனிடம் ஒதுக்கம் வந்தது. சற்று கடினமாக கூட மாறிவிட்டானோ என்று யதுநந்தினிக்கு தோன்றியதுண்டு. அப்படி நினைக்கும் வண்ணம் ஒருவித மிடுக்குத்தனத்துடன் தான் வளைய வருவான். ஆனால் அவனின் அந்த மிடுக்கும் உடைந்ததை கண்டிருக்கிறாள். அது அவன் மனைவி விதுலாவிடம். விதுலாவை கண்டதும் அவன் கண்களில் இருக்கும் காதலையும் மயக்கத்தையும் அவளும் கண்டிருக்கிறாள். விதுலாவும் அவனுக்கு குறையாத காதலையும் கரிசனத்தையும் கணவன் மீது காட்டியிருக்கிறாள். விஸ்வா வெளியே சென்றிருக்கும் நேரங்களில் தங்களுடன் ஒட்டிக்கொண்டு இருப்பவள் அவன் வீட்டுக்கு வந்த அடுத்த நொடி கணவனை கனப்பொழுதும் பிரியாமல் கூடவே இருப்பாள். அதைக் கண்டு தானும் பிரகதியும் கூட விதுலாவை கேலி செய்ததுண்டு. விஸ்வா விதுலாவின் ஒற்றுமையை பார்த்து தங்கள் கண்களே பட்டுவிட்டதோ என்று நினைக்கும் வண்ணம்தான் பிரசவம் முடிந்து குழந்தையுடன் இங்கே வந்த பிறகு நடந்து கொண்டாள் விதுலா. பிரகதியிடமும் யதுவிடமும் சரியாக பேசாமல் தவிர்த்தாள். தங்களை தவிர்ப்பதை விட விஸ்வாவிடம் அவள் ஒதுங்கி போனதை கண்டபோது ஏன் இப்படி என்று இருவரும் குழம்பி தவித்தார்கள். யதுநந்தினியும் பிரகதியும் 1 வயது வித்தியாசத்தில் இருக்கிறார்கள். இருந்தாலும் இருவரும் தோழி போல்தான் பேசி பழகுவார்கள். அதிலும் இருவருமே கல்லூரி காலத்தில் இருக்க தங்களை விட சற்று பெரியவளான விதுலாவின் நடவடிக்கையில் வந்த மாற்றம் ஏன் என்று அவளிடம் அவர்களால் கேள்வி கேட்க முடியாமல் போனது. யாரும் கேள்வி கேட்கும் அவகாசம் தந்துவிடாமல் விதுலா காணாமல் போனாள். அவள் காணாமல் போனதற்கு கிடைத்த பதிலை யதுவாலும் பிரகதியாலும் நம்பவே முடியவில்லை. விஸ்வாவிடம் அப்படி காதலாக இருந்தவளுக்கு இன்னொருவருடன் காதல் என்ற விஷயத்தை நம்பத்தான் முடியவில்லை. அதனால் பெரியவர்கள் பேச்சில் குறுக்கிடாமல் தங்கள் நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்தாமல் ஒதுங்கிக் கொண்டார்கள். இப்பொழுது விதுலாவின் இழப்பு தங்களை விட வயதில் மூத்தவளாக இருந்தாலும் தங்களுடன் தோழியாக பழகிய ஒருத்தி இல்லை என்பதை அவர்களுக்கும் தாங்கத்தான் முடியவில்லை. தங்களுக்கே இப்படி இருக்கும்போது கணவனான விஸ்வாவிற்கு எப்படி இருக்கும் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. யதுநந்தினியும் பிரகதியும் அவனை இரக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். அங்கிருந்த யாரின் இரக்கமான பார்வையோ அவர்களின் வருத்தமான பேச்சோ எதுவுமே விஸ்வாவின் மோன நிலையை கலைக்கவில்லை. மடியிலிருந்த மகளுடனும் மனதோடு மனைவியுடனும் அவன் ஐக்கியமாகி போனான். அவனின் நிலையை யாரும் கலைக்கவும் விரும்பவில்லை. அப்பொழுது நேரம் இரவு 8:30 ஆகியிருந்தது. எங்கோ வெளியே சென்றிருந்த பிரவீன் வீட்டிற்குள் வந்தவன் அண்ணன் அங்கே அமர்ந்திருப்பதை பார்த்து வியப்புடன் அருகில் வந்தான். விஸ்வாவின் அருகில் அமர்ந்தவன், ஹாய் ரூபி பேபி, என்ன அப்பா கூட விளையாடுறீங்களா? என்ன விளையாடுறீங்க என்று குழந்தையிடம் பேச்சு கொடுத்தான். அவனை திரும்பி பார்த்தவள் நீயா என்பது போல ஒரு பார்வை பார்த்துவிட்டு தந்தையின் தோளில் முகம் புதைத்துக் கொண்டாள். அண்ணா, இந்த பேபியை பாருங்களேன். ஈவினிங் இவ அழும்போது நான் தான் தூக்கிட்டு போய் வேடிக்கை காட்டினேன். அப்போ எல்லாம் என் கையில அமைதியா இருந்துட்டு இப்போ சீப்போ அப்படிங்கிறது மாதிரி என்னை லுக்கு விடுறா பாருங்க என்று பெரியவனிடம் புகார் வாசித்தான் பிரவீன். அவன் அருகில் வந்து அமர்ந்ததுமே மோன நிலையை கடந்து வந்திருந்தான் விஸ்வா. ஏண்டா பேபி, சித்தப்பாடா, பாரு குட்டி, பேபி மாதிரி சித்தப்பா சினுங்கிறான் பாரு என்று விஸ்வா சொல்ல, அண்ணா என்னை கேலி பண்றீங்களா என்று நிஜமாகவே சினுங்கினான் பிரவீன். பாரு கண்ணா, நீ சொன்ன மாதிரி தான் சின்ன பேபி மாதிரியே சினுங்கிறான். ஆனா வயசு மட்டும் 7 கழுத வயசாயிடுச்சு. அண்ணனுடன் சேர்ந்து தம்பியை கேலி செய்யும் களத்தில் இறங்கினாள் பிரகதி. நான் 7 கழுத வயசுனா நீ 10 கழுத வயசு என்று அக்காவிடம் சண்டைக்கு சென்றான் தம்பிக்காரன். அடடா அதான், நாம கழுதைங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. நீங்க ரூபி குட்டியை தூக்கிக்கிட்டு இந்த பக்கமா வந்துருங்க, 2 கழுதைகளும் உதச்சிக்கிட்டு போகுது என்று அக்கா தம்பி இருவரையும் சீண்டினாள் யதுநந்தினி. இப்போது இருவரும் ஒற்றுமையாகி அவளை உரி என்று முறைத்து பார்த்தனர். ஷபா, மொழிய பார்த்தாலே எப்படி உதைக்கலான்னு குறி பார்க்கிற மாதிரி இருக்கு என்று அதற்கும் அவள் அவர்களை வார, யதோ வேண்டாம் என்று சீறினான் பிரவீன். நானும் அதே வேண்டான்னு தானே சொல்றேன். என்ன ஒழுங்கா மதினின்னு கூப்பிடு, இல்லைன்னா அண்ணின்னு கூப்பிடு. என்னை விட 4 வருஷம் சின்னவன், நீ பேர் சொல்லி கூப்பிடுற என்றாள். அக்காவும் தான் உங்களை விட சின்னவ, அவ மட்டும் உங்களை வாடி போடின்னு எல்லாம் கூப்பிடுறா. அப்ப நீங்க பேசாம தானே இருக்கீங்க என்று கேட்டான். பிரகதி என்னை விட 1 வயசு தான் கம்மி, அதோட நாங்க 2 பேரும் தோஸ்து. நீ அப்படியா என்றாள். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு பேர் சொல்லி கூப்பிடதான் சரியா வரும். நான் அப்படித்தான் கூப்பிடுவேன்ப்பா
என்று அடம் பிடித்தான். அடே, அவன் நம்மள கழுதன்னு சொல்லிட்டு அப்புறமா அவ அப்படியே பேச்ச மாத்திட்டா. அது புரியாம அவகிட்ட எப்படி கூப்பிடுறதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க என்று தம்பியை பார்த்து தலையில் அடித்து கொண்டாள் பிரகதி. ஆமால என்று அவன் யதுவை மீண்டும் உரு என்று முறைக்க ஆரம்பிக்க, அப்படியே பயத்தோடைய போ என்று அலட்சியமாக கையை வீசி தூசியை ஊதுவது போல பாவனை காட்டினாள் யதுநந்தினி. அவர்களின் விளையாட்டுத்தனத்தை பார்த்து அவ்வளவு நேரம் இறுகி போயிருந்த விஸ்வாவின் உதடுகளில் இறுக்கம் தளர்ந்து விரிந்தது. தந்தை தன்னை கண்டு சிரிக்கிறான் என்று நினைத்து அவன் முகம் பார்த்து தானும் சிரித்தாள் ரூபினி. என்ன செல்லம்மா? தன் மழலையின் சிரிப்பில் மகிழ்ந்து குழந்தையை கொஞ்சினான் விஸ்வா. தங்கள் விளையாட்டு பேச்சை விட்டு அந்த தந்தையையும் மகளையும் சிறியவர்கள் மனமுருக பார்க்க கவிதாவின் கண்களில் கண்ணீரே பூத்துவிட்டது. அவரை ஆதரவாக கரம் பிடித்தார் சரளா. மகன் விரைவில் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி விடுவான் என்ற நம்பிக்கை கவிதாவிற்கு அந்த கணம் உருவானது.